சுறா மீன்கள் என்ற நவீன புதினத்தின் ஆசிரியர் யார்? சிவசங்கரி. முகவரி துளைத்த முகங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுதாங்கன். வடு என்ற சுயசரிதை நூலின் ஆசிரியர் யார்? கே.ஏ. குணசேகரன். தந்திர வாக்கியம் என்ற நவீன புதினத்தின் ஆசிரியர் யார்? எம்.ஜி. சுரேஷ். கடையூழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தின் உடையார் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே என்ற திருவாசகத்தை புகழ்ந்து பாடியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனை நூட்கள் இடம்பெற்றுள்ளன? 24. வானவியல் அடிப்படையில் தமிழ் இலக்கியங்களின் காலத்தை உறுதி செய்தவர் யார்? எஸ்.டி. சுவாமி கண்ணுப்பிள்ளை. உலா இலக்கியத்தில் எந்த பருவ பெண்களை பாடுவதற்கு புலவர்களுக்கு சிரமமாக இருக்கும்? பெதுமை. வேதாந்த தேசிகரின் இயற்பெயர் என்ன? வேங்கடநாதன். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்களை தொகுத்தவர் யார்? ஸ்ரீமங்கலம் அருணாச்சலனார். பள்ளிப்பறவைகள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். அபிராம பட்டரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணிய ஐயர். தோமு.சி. ரகுநாதன் நடத்திய இலக்கிய இதழ் எது? சாந்தி. சுரதா அவர்கள் வசனம் எழுதிய முதல் திரைப்படம் எது? மங்கையர்க்கரசி. அறிவு இயக்க பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? சாலை இளந்திரையனார். மாற்று இதயம் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார்? சி. சு. செல்லப்பா. நையாண்டி பாரதி என்கின்ற புனைப்பெயரில் எழுதிய கவிஞர் திறனாய்வாளர் யார்? வள்ளிக்கண்ணன். கம்பன் புழுகும் வால்மீகியின் வாய்மையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மாணிக்கவாசகர். தமிழ்வாணனின் இயற்பெயர் என்ன? ராமநாதன். நந்தினி 400 கோல்ட் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ராஜேஷ்குமார். தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வேங்கடரமணி. 8 தொகை நூல்களுள் மிக சிறிய நூல் எது? மிக பெரிய நூல் எது? மிகச் சிறிய நூல் பரிபாடல். மிக பெரியது ஐங்குறுநூறு. மார்க்ஸ் முல்லரின் ஆய்வு முறை ஒரு பெரிய மரத்தின் உதிர்ந்த சருகுகளை ஆராய்வது போன்றது என்று கூறியவர் யார்? எஸ்பர்சன். வீர வணக்கமாக கருதி ஆடப்படும் கூத்து எது? துணங்கை கூத்து. அகத்தூதில் தூது செல்லாதவர்கள் யாவர்? அரசன் அமைச்சன். கம்பன் மெடுக்கும் பாரதியின் சினப்போக்கும் கொண்டவர் யார்? சச்சிதானந்தம். கம்ப ராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் எது? திருவரங்கம். கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் 99 பூக்களின் பெயர்களை எத்தனை அடிகளில் குறிப்பிடுகின்றார்? 34. நற்கருணை தியானமாலை என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். ஆரண்ய குப்புசுவாமி நடத்திய இதழ் எது? ஆனந்த போதினி. பாலைக்கிளியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 35. வரவு கடாதலின் விரிவு எத்தனை? 20. காட்டு ராஜா என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? வடுவூர் துரைசுவாமி ஐயங்கார். சங்கின் அம்சமாக தோன்றிய ஆழ்வார் யார்? பொய்கை ஆழ்வார். சீவகனுக்கு கிளியை தூது அனுப்பியவர் யார்? குணமாலை. சிலப்பதிகாரத்தின் திருப்புமுனை காதை எது? கானல்வெறி காதை. கானல்வெறியில் இடம்பெற்றுள்ள யாழ் யாரை போல் அலங்கரிக்கப்பட்டு உள்ளதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்? மணமகளைப் போல. கரந்தை திணையில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எத்தனை? 13. கலிங்கத்து பரணியை மேற்கோள் காட்டிய முதல் உரையாசிரியர் யார்? அடியாருக்கு நல்லார். உவேசா அவர்களுக்கு சங்க நூல்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? சேலம் ராமசுவாமி முதலியார். புலிநகம் என்பது யாருடைய சிறுகதை? அறிஞர் அண்ணா. புறநானூற்றில் கோவில் என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? அரண்மனை. தொடரியல் கொள்கையின் கூறுகள் என்ற நூலின் எழுதியவர் யார்? சோம்ஸ்கி. இதழ் ஏய்ந்து புறக்கும் எழுத்துக்கள் யாவை? இப் இம். மொழிக்கு முதலில் மட்டும் குறுகும் குறுக்கம் எது? அவுகார குறுக்கம். சீவகனின் தாயார் விசையை கண்ட கனவுகளின் எண்ணிக்கை எத்தனை? 3. தென்னாப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி எது? இது எனக்கு தெரியல, ஆனால் ஆந்திரான்னு போட்டிருக்கோம். இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. நாஞ்சில் நாட்டு தமிழும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை கூறியவர் யார்? அகத்தியலிங்கம். வட்டெழுத்துக்களை கோட்டெழுத்து கண்ணெழுத்து என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ.